இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேல இருக்கிற அந்த வருணதேவன் நமக்காக வானத்துல இருந்து இந்த பூமிக்கு அனுப்பி வச்ச நடுராத்திரி வானவில்லை நினைக்கிறேன் இவ. டேய், மரியாதையா இங்க இருந்து இப்ப போறீங்களா இல்லையா? எதுக்கு பாப்பா இப்படி கோவப்படுற? தனியா நிக்கிறியேன்னு துணைக்கு வந்தோம். இந்த மாதிரி வந்தவங்கள போ சொன்னா அப்புறம் உனக்கு தான் பாவம் வந்து சேரும் பாப்பா. இப்ப நீங்க இங்க இருந்து போலனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த ஈர புடவையில நீ பார்க்க செமையா இருக்க. அதனால நாங்க ஒரு தடவை யாரா நீ? நான் லக்ஷ்மிய மித்ரா பக்கத்திலேயே நெருங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அவகிட்ட தயவதாட்சினை பார்த்து யாராவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு நான் பயங்கரமான தண்டனையை கொடுப்பேன். லக்ஷ்மி, என்ன கேட்டுக்கு வெளியில நிக்கிறீங்க? ஈர துணியில நிக்கிறீங்க, என்ன விஷயம்? இங்க என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு புரியுது. அரவிந்தா மேடம், லக்ஷ்மி மேடம், மித்ரானந்தனோட அடுத்த 6 மாசம் சேர்ந்து இருக்கணும்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அத நீங்க மறந்து இருக்க மாட்டீங்க. உங்க மருமக மழையில நனைஞ்சு கேட்டுக்கு வெளில நிக்கிறாங்க. அவங்களுக்கு என்னாச்சோன்ற கவலை கூட இல்லாம உங்க மொத்த குடும்பமும் இப்படி வேடிக்கை பாக்குறீங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க மருமகளை வீட்டுக்குள்ள அனுமதிக்கல. கோர்ட்டு கொடுத்த தீர்ப்ப நீங்க யாரும் மதிக்கல, அப்படிதானே? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? குடும்ப வன்முறைன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மியை கொடுமைப்படுத்துறதுனால குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் உங்க எல்லாரையும் ஜெயிலுக்குள்ள போட முடியும். உங்க மருமகளை வீட்டுக்குள்ள விட போறீங்களா, இல்ல நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போக போறீங்களா? 2ல ஒண்ணு முடிவு பண்ணுங்க. நில்லு லக்ஷ்மி, நில்லு லக்ஷ்மி. உன் பிடிவாதத்தால வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? எங்களை ஜெயிச்சுட்டன்னு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கியா? இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாது லக்ஷ்மி. 6 மாசத்துக்கு அப்புறம் உன் வழி என்னவோ அதை பாத்துக்கிட்டு போகணும். இந்த குடும்பத்தை முழுமையா அறுத்து விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். இங்க பாரு,
நீ 6 மாசம் வரைக்கும் வேணா இந்த வீட்ல இருக்கலாம். ஆனா மித்ரா ரூம்ல இருக்க கூடாது. இனிமே நீ மித்ரா ரூம்குள்ள போறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சரிங்க அத்தை. கோர்ட்டு தீர்ப்புப்படி நான் அவரோட ஒரே வீட்ல சேர்ந்து இருக்கணும். உங்க விருப்பப்படியே நீங்க எங்க இருக்க சொல்றீங்களோ நான் அங்கேயே இருக்கேன். எங்க இருக்க சொல்றீங்க? என்னாச்சுமா? மறைச்சு வச்ச பணத்தை யாரோ சுட்டுட்டு போன மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒப்பாரி வைக்கிற மாதிரி தெரியுது. சுட்டுட்டு போற அளவுக்கு நாம எங்கடி அவ்வளவு மறைச்சு வச்சிருக்கோம்? அப்புறம் எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அந்த பிளேடர் கிழவன் கண்ணுல காசையே காட்ட மாட்டேங்கிறான். இந்த பிசாசுங்க என்னன்னா வீட்ல இருக்கறதெல்லாம் காலி பண்ண பாக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உடம்புல கொழுப்பேற அளவுக்கு ஏமா மேய்க்கணும்? மூடிட்டு கிளம்புங்கன்னு துரத்த வேண்டியதானே? நம்ம அப்படி அவசரப்படக்கூடாதுடி. வானத்துல பறக்கிற காத்தாடிக்கு அந்த நூலுதான் அடித்தளங்கிற மாதிரி அந்த ஊர்ல உள்ள மொத்த சொத்துக்கும் இவங்க தான் நூலும் அடித்தளம் மாதிரி. இதுங்களை புடிச்சு நாம தொங்குனாதான் அந்த பிளீடர் கழவனை எப்படியாவது ஏமாத்தி மொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு மாத்த முடியும். அது வரைக்கும் நாம அவசரப்படக்கூடாதுடி. என்னமோ சொத்து சொத்துன்னு நம்ம தான் இங்க புலம்பிட்டு இருக்கோமே தவிர அது மட்டும் நம்ம கைக்கு வந்த படே இல்ல. எல்லாத்துக்கும் பொறுமன்றது ரொம்ப முக்கியம்டி. நான்லாம் அந்த பொறுமையை எப்பயும் இழந்துட்டமா. அந்த பிளீடர் கிழவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த லக்ஷ்மி விஷயத்தையே எடுத்துக்கோ. லக்ஷ்மி மித்ராவை விட்டுட்டா. லக்ஷ்மி சொத்து மொத்தம் நமக்கு சொந்தமாயிடும்னு ஓவரா குதிச்சிட்டு இருந்த. இப்ப என்னடானா லக்ஷ்மி ரெக்கைய கட்டிக்கிட்டு திரும்ப மாமியார் வீட்டுக்கே பறந்து போயிட்டா. அவ போய் மாமியார் வீட்டுல உட்காந்துக்கிட்டா அந்த சொத்து எப்படி நமக்கு வரும்? அடுப்பு மேல இருக்க பாலு பொங்காமலும் இருக்காது, அப்படியே விட்டாலும் அது தீஞ்சி போகாமலும் இருக்காது. இப்ப லக்ஷ்மியோட நிலைமையும் அப்படிதாண்டி. அந்த வீட்ல நெருப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும். அந்த நெருப்புல லக்ஷ்மியால எவ்வளவு நாள் இருக்க முடியும்? 6 மாசம் அவ கண்டிப்பா அங்கதானே இருப்பா. இந்த 6 மாசத்துல அந்த மித்ராவோட கண்டங்கள் எல்லாம் தீந்து அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா, 2 பேருக்கும் காதல் மலர்ந்துச்சுன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் விவாகரத்தும் வேணா ஒண்ணும் வேணான்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சொத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம மட்டும் பிச்சைதான் எடுக்கணும். அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நான் கண்ணை முடிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருப்பேனா என்ன? அமைதியா இருக்க குடும்பத்துல ஆட்டம் காட்டுவேன். அணைஞ்சு போன நெருப்ப மறுபடியும் பத்த வைப்பேன். எப்படியாவது அந்த லட்சுமி அங்கிருந்து இங்க கூட்டிட்டு வந்துட மாட்டேன்.